தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ள நிலையில் அக்கட்சியின் தலைவரும் சட்டமன்ற குழு தலைவருமான விஜய் நாளை தமிழக ஆளுநர் RV அர்லேக்கர் அவர்களை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோர உள்ளார். இதற்கிடையில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இது வழக்கமான நடைமுறையாக இருக்கிறது. புதிய அமைச்சரவை பதவியேற்கும் வரை அவர் காப்பு முதலமைச்சராக தொடருவார் என ஆளுநர் மாளிகை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் உறுதியாகியுள்ள நிலையில் முந்தைய திராவிட முன்னேற்றக் கழகம் அரசு செயல்படுத்திய கலைஞர் மகளிர் உரிமை தொகை இந்த மாதமும் வழங்கப்படுமா என்ற சந்தேகம் குடும்ப தலைவிகள் மத்தியில் எழுந்துள்ளது. தேர்தலை முன்னிட்டு கடந்த மாதம் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களுக்கான உதவித்தொகையுடன் கோடைக்கால சிறப்பு தொகையும் சேர்த்து மொத்தமாக 5000 ரூபாய் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டது. மறுபுறம் தேர்தல் அறிக்கையில் 60 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என தாவேக அறிவித்திருந்தது. இதனால் புதிய திட்டம் எப்போது நடைமுறைக்கு வரும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. ஆனால் புதிய அரசு சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபித்த பிறகே முக்கிய கொள்கை முடிவுகள் எடுக்கப்படும். இதனால் தகுதிகள் மற்றும் விண்ணப்ப நடைமுறைகள் குறித்து விரிவான அறிவிப்பு வரவிருக்கும் நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடரில் வெளியாகலாம் என அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றன. அரசியல் பார்வையாளர்களின் கணிப்புப்படி தமிழக வெற்றிக் கழக அரசு 2029ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே மாதம் 2500 ரூபாய் உதவித்தொகை திட்டத்தை செயல்படுத்த வாய்ப்பு உள்ளது. எனினும் புதிய விதிமுறைகள் அமலுக்கு வரும் வரை தற்போது செயல்பாட்டில் உள்ள திட்டம் தொடருமா என்பதையும் புதிய அறிவிப்பு எப்போது முழுமையாக நடைமுறைக்கு வரும் என்பதையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.